ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆடி 3வது வெள்ளிக்கிழமையில் கோடிகளை கொட்டித்தரும் மகாலட்சுமியின் பிரம்ம முகூர்த்த பூஜையை எப்படி செய்வது என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா இறைவன் தான். அந்த இறைவனை நாம் எப்படி வழிபாடு செய்து அந்த இறை சக்தியை பெறுவதற்குங்கிறதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கிறதுங்க. அந்த சூட்சமத்தை எப்படி பெறுவது என்றால் ஆன்மீகத்தினால்தான் முடியும். அந்த ஆன்மீகத்தை நம் நாடி சென்றால் மட்டுமே இறைவனின் சக்தியும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த ஆன்மீகத்திற்கான பூஜைகள், பரிகாரங்கள், தகவல்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் தினமும் சொல்லிட்டு வரோங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆடி மாதம் என்பதே பக்திக்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில் நாம் அம்பாளை வழிபட்டால் நமக்கு நல்ல புண்ணியங்கள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் விலகி நம்ம நல்ல நிலைக்கு போவோம். இந்த அம்பாள் வழிபாட்டை நாம் எப்படி பண்ணணுங்கிறத நான் முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது செல்வ வளங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமி பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேங்க, கேட்டுக்குங்க. அதாவது இந்த ஆடி மாதத்தில் நிறைய வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் இந்த 3வது வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமை ஆகும். இன்றைய நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடோடு சேர்த்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடியோட சக்தி வந்து ரொம்ப மிகப்பெரியது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்து நிறைய பேர் நல்ல நிலைமையை அடைந்திருக்கிறார்கள். அதனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் 2 வழிபாட்டை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுவும் இந்த ஆடி 3வது வெள்ளிக்கிழமை என்று முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசல் வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நீங்கள் பூஜைகள் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். முதலில் நிலைவாசல் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை முந்தைய நாளான வியாழக்கிழமை அன்றே நீங்கள் வீடு, வாசல், பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்யுங்கள். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் சுத்தம் செய்யும் செயல்களை செய்யக்கூடாது. இந்த சக்தி மிகுந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்றால் அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் செய்ய வேண்டும். அதற்கு தான் சொல்கிறேன், வியாழக்கிழமை என்று நீங்கள் எல்லா வேலையும் முடித்து விடுங்கள். அன்றைய நாளில் அதிகாலை நேரமாக குளித்துவிட்டு இந்த நிலைவாசல் வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி என்றால், இந்த நிலைவாசல் வழிபாடு எதுக்கு செய்கிறோன்னா, நிலைவாசல் தான் அஷ்டலட்சுமிகளை வீட்டிற்குள் அழைத்து வரும். அதனால் அந்த நிலைவாசல் வழிபாட்டை முதலில் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் தான் குலதெய்வமும் கிரகலட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியும் இருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்மரும் இந்த நிலைவாசலில் தான் குடியிருக்கிறார். அதனால் இந்த நிலைவாசலை நாம் எந்த அளவுக்கு கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் நிறைய கிடைக்கும். முதலில் நிலைவாசலை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு என்னென்னா, ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணீர் நிறைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீருக்குள்ளே கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்குங்க. ஜவ்வாது இருந்தால் ஜவ்வாது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த 3ஐயும் கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் அந்த நிலைவாசலில் சுத்தமாக துடைக்க வேண்டும். அதன் பின்னர் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அதாவது நிலைவாசலுக்கு 2 பக்கமும் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஃபுல்லுமே மஞ்சள் குங்குமம் தடவி வைங்க. அந்த நிலைவாசலின் 2 கார்னர்லையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தாமரை பூக்கோளம் வரைய வேண்டும். அப்புறம் பூக்களால் வந்து கண்டிப்பாக 2 சைட்லேயும் நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். உங்கள் நிலைவாசலில் எவ்வளவு அலங்கரிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு தெய்வ கடாட்சம் உண்டாகும். அதனால் நிலைவாசலை அழகாக அலங்கரியுங்கள். அதன் பின்னர் என்ன செய்கிறீங்கன்னா, 2 தட்டு எடுத்துக்கோங்க. சின்ன தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெற்றிலை, அதாவது ஓட்டை இல்லாத அழகான வெற்றிலையாக பார்த்து எடுத்து வையுங்கள். அந்த வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வையுங்கள். அந்த தட்டுக்குள்ளே அந்த வெற்றிலைகள் வைத்து விட்டு 2 அகல் விளக்குகள் எடுத்து அந்த 2 தட்டுலையும் ஒவ்வொன்று வச்சுடுங்க. அந்த அகல் விளக்குகளையும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திரி வந்து மஞ்சள் திரி வைங்க. மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி அந்த விளக்கை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, 2 கார்னர்லையும், அந்த நிலைவாசலோட 2 கார்னர்லையும் வைங்க. அப்படி அந்த அகல் விளக்கு எரிய வைக்கும் பொழுது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து தான் வைக்க வேண்டும். தெற்கு மேற்கு பார்த்து வைக்காதீங்க. அதன் பின்னர் நிலைவாசலுக்கு நீங்கள் சாம்பிராணி புகை காட்ட வேண்டும். ஊதுபத்தி மற்றும் கற்பூரம் தீபம் காட்ட வேண்டும். இப்படி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரின் மந்திரங்களை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் ஒரு மந்திரம் மேலே குறிப்பிட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் சொல்லலாம். இதை சொல்லி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் வீட்டிற்குள்ளே அழைத்து வாருங்கள்.
இதுதான் நிலைவாசல் வழிபாடு. அதாவது மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வழிபாடு. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போய் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்ய வேண்டும். அது எப்படி செய்கிறீங்கன்னா, பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பூஜை அறையில் இருக்கிற மகாலட்சுமி தாயாரின் படங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. குலதெய்வம் படம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க, அம்பாள் படம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த படங்களை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள். அதன் பின்னர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருந்தால் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். குத்து விளக்கு இல்லை என்றால் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தாலும் கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு நீங்கள் அலங்காரம் செய்ய வேண்டும். என்னென்னா, மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு மேல் நீங்கள் பூ வைக்க வேண்டும். அடுத்து ஒரு தாம்பூல தட்டில் 5 வகையான பழங்களை வைக்க வேண்டும். இன்னொரு தட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சள் குங்குமம், வெற்றிலை பாக்கு, வளையல் வைங்க. இன்னொரு தட்டில் காசு பணங்கள் வைக்க வேண்டும். அதாவது 10 ரூபாய் நோட்டாக வைத்தாலும் பரவாயில்லை, இல்லை உங்களுடைய வசதி பொறுத்து நீங்கள் பணங்களை வைக்க வேண்டும். அடுத்தது அதே மாதிரி சில்லறை காசுகளையும் அந்த தட்டில் நிறைத்து வைக்க வேண்டும். அது மாதிரி நெய்வேத்தியமாக நீங்கள் வெல்லமும் அவலும் வைக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் உங்களால் சமைக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன். இல்லை என்னால் சமைக்க முடியுங்கிறவங்க சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்து முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிற சொம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி வச்சுருங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வேப்பிலை, கொஞ்சம் துளசி, கொஞ்சம் பச்சை கற்பூரம், இந்த 4கையும் போட்டு நீங்கள் நல்லா கலக்கி வச்சுருங்க. அதை அம்பாள் முன்னாடி வையுங்கள். அதன் பின்னர் என்ன செய்கிறீங்கன்னா, விளக்கு ஏற்றி விட்டு நீங்கள் பூஜையை தொடங்க வேண்டும். முதலில் சாம்பிராணி புகையை உங்கள் வீடு முழுவதும் காட்ட வேண்டும். அதன் பின்னர் ஊதுபத்தி, அதுக்கப்புறம் நீங்கள் கற்பூரம் தீபம் காட்டிவிட்டு மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களை நீங்கள் கண்டிப்பாக கூற வேண்டும். அடுத்து நீங்கள் எதற்காக இந்த வழிபாடு செய்கிறீங்க, உங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத நீங்கள் மகாலட்சுமி தாயாரிடம் கூறுங்கள். அதன் பின்னர் நீங்கள் ஒரு 10 நிமிடமாவது அமைதியாக கண்ணை மூடி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பூஜை குறைந்தது 1 மணி நேரமாவது நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பூஜை முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த சொம்பில் வச்ச தண்ணீர் இருக்குல்லங்க, அந்த தண்ணீரை நீங்கள் வேப்பிலையை இல்லைன்னா மாவிலை வைத்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியிலும் நீங்கள் தெளித்து கொள்ளலாம். மீதி தண்ணீரை என்ன பண்ணுறீங்கன்னா, செடிகள் அல்லது மரங்கள், முக்கியமாக கால்படாத இடத்தில் அதை ஊற்ற வேண்டும். இன்றைய தினம், அதாவது ஆடி 3ஆம் வெள்ளிக்கிழமை என்று இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, மகாலட்சுமி அருள், குலதெய்வ அருள், அம்பாள் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நிறையா பேர் பண்ணி நல்ல நிலையை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன வழிபாட்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அன்றைய தினத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை முடித்துவிட்டு கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். முடிந்தால் அன்றைய தினம் நீங்கள் தானம் செய்யுங்கள். அடுத்து ஆடி 3ஆம் வெள்ளிக்கிழமை என்று அம்மன் வழிபாட்டை எப்படி முறையாக செய்ய வேண்டும், அன்றைக்கு என்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய ஆன்மீக தகவல் உள்ள வீடியோஸ் நிறைய இருக்குது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.